வணக்கம் மாணவர்களே. நாங்கள் சென்ற வகுப்பில் வெப்பம் என்ற பாடத்தில் வெப்ப கொள்ளளவு, தன்வெப்ப கொள்ளளவு தொடர்பாக நாங்கள் எவ்வாறு அதை விளங்கிக் கொள்வது என்று படித்துக் கொண்டோம். அதுபோன்று அது தொடர்பான வினாக்கள் வந்தால் எவ்வாறு விடையளித்தல் என்று இப்பொழுது நாங்கள் சில வினாக்களை பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முதல் சென்ற படித்த இரண்டு சமன்பாடுகளை நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க போகின்றோம். ஒன்று வெப்ப கொள்ளளவு தொடர்பாக படித்த ஒரு சமன்பாடு இருக்கு. அதாவது Q சமன் C தீட்டா என்ற ஒரு கோவையை நாங்க அங்க படிச்சிருக்கிறோம். இன்னொன்று படிச்சிருக்கிறோம் தன்வெப்ப கொள்ளளவு தொடர்பாக பெற்றது Q சமன் சிமோல் M சிமோல் C தீட்டா என்று படிச்சிருக்கிறோம். இதுல Q என்பது வெப்ப சக்தியின் அளவை அல்லது வெப்ப கணியத்தை குறிக்கின்றது. இதுல கேபிட்டல் C வெப்ப கொள்ளளவு, இங்கே சிமோல் C வந்து தன்வெப்ப கொள்ளளவு குறிக்கிறது. M என்பது திணிவு உங்களுக்கு தெரியும். அதோட இந்த தீட்டா என்பது வெப்பநிலை மாற்றத்தை குறிக்கும். மாறுகின்ற வெப்பநிலை அல்லது வெப்பநிலை அதிகரிப்பின் அளவை குறிக்கும் அல்லது வெப்பநிலை மாற்றத்தை குறிக்கும். டிசம்பர் மாதம் 2014 ஆண்டு வினாவை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலில் நீங்கள் அந்த கேள்வி வாசித்து மனதில் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை வேளைகளில் அமிழ்ப்பு வெப்பமாக்கியை பயன்படுத்தி நீர் சூடாக்கப்படுகின்றது. 29 பாசி வெப்பநிலையில் உள்ள நீரில் 2 கிலோகிராமை பாத்திரம் இட்டு அமிழ்ப்பு வெப்பமாக்கியை பயன்படுத்தி அதன் வெப்பநிலையை 99 பாசி வரை உயர்த்திய சந்தர்ப்பத்தில் நீரினால் பெற்றுக் கொள்ளப்படுகின்ற வெப்பத்தின் அளவை காணும். இப்படியான கேள்வி வரைக்கும் நீங்கள் இரண்டு சமன்பாடையும் பக்கத்தில் எழுதி வச்சிருக்கலாம். ஞாபகம் பெறும் எதை பயன்படுத்துறன்னு கண்டுபிடிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 29 பாசின்னு வெப்பநிலை சொல்லப்பட்டிருக்கு. அதை நாங்க பாத்தீங்களா இருந்தால் 29 பாசின்னு சொல்லும் போது ஒரு ஆரம்பத்தில் அதன் வெப்பநிலையை சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க போகுதுண்டா திருப்பி 99 பாசிக்கு போகுது. அப்ப இறுதி வெப்பநிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தருகலாம் என்றால் வெப்பநிலை மாற்றங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே நாங்கள் தீட்டாவை இங்க பார்த்தமா இருந்தால் வெப்பநிலை மாற்றம் 99 பாகசி இறுதியாகவும் ஆரம்பத்தில் 29 பாகசியாக இருந்ததால் கழித்தால் வெப்பநிலை மாற்றத்தை நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கு. 99ல 29 போனால் 70 என்றபடி எங்களுக்கு கிடைக்கும். 70 பாகை சி என்று கிடைக்கும் வெப்பநிலை மாற்றம். அடுத்ததாக நீருக்கு சொல்லப்பட்டிருக்கு 2 கிலோகிராம், அதாவது திணிவு தரப்பட்டிருக்கு. ஆகவே எம் தெரியும், எம் தெரியும், தீட்டா தெரியும் என்றா கட்டாயம் இங்க பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு இதுதான் உங்களுக்கு விளங்கிடும். இதுல நீரை நாங்கள் 29 99 கொண்டு போறோம் என்றால் திணிவு தெரியும். நீரின் தன்வெப்ப கொள்ளளவு வலிமை எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. எனவே இங்க நாங்க இதை பிரேட்டு செய்வோமா இருந்தால் வெப்பத்தின் அளவுதான் கேள்வி. ஆகவே Q சமன் M C தீட்டா என்ற கோவையை நாங்க பார்ப்போமா இருந்தால் எம்முக்கு பதிலாக நாங்க போட வேண்டிய விடை 2, சிக்கு பதிலாக நாங்க போட வேண்டிய விடை 4200, தர தீட்டாக்கு பதிலாக போட வேண்டிய விடை 70. இது மிச்சம் உங்களுடைய மேத்ஸ் நீங்க பெருக்க வேண்டிய விடயம். எனவே நீங்க பெருக்கினீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த விடை வந்து எப்படி கிடைக்குமா இருந்தால் 5 8 8 2 போட்டு அதன் பின்னால வார நீங்க சைவர்களை வேண்டி வரும். பெருக்கி பார்த்தீங்கன்னா சரியான விடை உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு 1000 588,000 ஜூல் என்ற விடை உங்களுக்கு கிடைக்கும். பெருக்கினால் உங்களுக்கு விரைவாக செய்ய வேண்டும். சரியான முறையில் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு விடை வந்து இப்படி கிடைக்கும். இது நீங்க 1000ஆல் பிரிச்சிங்களா இருந்தால் ஒரு புள்ள விடையை விரும்பினால் 588 கிலோ ஜூல் என்றும் நீங்க இதை கொடுக்கலாம். இதை கேள்வி செய்யும் போது நீங்க தெரிய வேண்டிய விடயம் இந்த ரெண்டு சமன்பாடு தான். மிச்சம் நீங்க அதை பெருக்கி செய்து கொள்ளலாம். இதனை தொடர்ந்து அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். அதே 2015 ஆண்டு வந்த வினா ஆண்டு வந்திருக்கு. அடுத்து இந்த கேள்வி ஒருக்கா நீங்க பாருங்க. ஒவ்வொன்றும் 30 கிலோகிராம் திணிவுடைய
40, அதாவது கன்னர் என்று சொல்றது, அதாவது 40 கன்னர் சீட்டுங்களோட மேல போடுற சீட் தானே தகடுகளினால் சூரியனின் வீட்டுக்கூறி அமைக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி காரணமாக தகடுகளின் வெப்பநிலை 35 பாகசியிலிருந்து 40 பாகசிக்கு. இதுல பாருங்க அதிகரிச்சு அவ்வளவு முதற்சத்த கேள்வி மாதிரி தான் பாருங்க. துணிவு தெரியும், வெப்பநிலை மாற்றம் தெரியும், தன்பப்ப கொள்ளவும் தந்திருக்கணும். அதாவது இந்த கண்ணாருடைய என்ன கண்ணாருடைய தன்பப்ப கொள்ளவும் இங்க தரப்பட்டிருக்கு. எனவே இங்க நீங்க பாத்தீங்களா இருந்தால் இங்கே என்ன தெரிகின்றது? திணிவு தெரிகின்றது. அங்கால பாத்தீங்களா இருந்தால் ஆரம்ப வெப்பநிலை தெரியும், இறுதி வெப்பநிலை தெரியும், வெப்பநிலை மாற்றம் காண முடியும். அதே சமயம் தன்பப்ப கொள்ளவும் தரப்பட்டிருக்கு, சிமோல்சி தரப்பட்டிருக்கு. எனவே நேரடியா பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு முதல் நாங்க பார்த்த மாதிரி Q சமன் C தீட்டா இல்ல, Q சமன் MC தீட்டான்ற சமன்பாடை பார்ப்போம். இங்க எம்முக்கு பதிலா நாங்க போட வேண்டியது 30 தர, சிக்கு பதிலாக நாங்க போட வேண்டியது 1050, தீட்டாக்கு பதிலா போட வேண்டியது நான் தனியே செய்தான். இப்ப ஈஸியா செய்யலாம். இதுலயே செய்தாடலாம். 40 இடத்தை கழிக்கும், 35 கழிக்கிறத நீங்க காட்டிக்கொள்ளலாம். எனவே இது நீங்க பெருக்கினீங்களா இருந்தால் உங்களுக்கு இதுக்கான விடை 30 1050 பெருக்கி அங்கால வெப்பநிலை மாற்றம் 5 பெருக்கினால் உங்களுக்கு கிடைக்க போற விடை என்ன என்று பாத்தீங்களா இருந்தா இன்னை பார்ப்போம். விடையை உங்களுக்கு கிடைக்கும் விடை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. இதை விட இவ்வளவு ஜூல் வரும். அதாவது 1,57,500 ஜூல் வருது. இது நாங்க ஈஸியா வேற மெத்தட்ல போடுற இருந்தா 1000ஆல பிரிப்போமா இருந்தால் என்ன விட வரும்? 157.5 கிலோ ஜூல் நீங்க இதை போடலாம். அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி கூரையில் உள்ள எல்லா தகடும் இப்ப நாங்க கண்டது வடிவாக்கல ஒவ்வொன்றும் 30 கிலோகிராம். இப்ப நாங்க கண்டது என்ன? ஒரு கண்ணார் தகடு உறிஞ்சிற வெப்பம் தான் இங்க பார்த்திருக்கிறேன். ஆனா எத்தனை தகடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40 இருக்கு. கவனிக்கணும் 40. அடுத்த கேள்வி அதுதான், கூரையில் எல்லா தகடுகள் மூலம் உறிஞ்சப்பட்ட மொத்த சூரிய வெப்பத்தின் அளவை காண்க. இப்படி கேட்டா என்ன விட வரும்? நீங்க 1575 வந்திருக்கு, முன்னுக்கு 2 பின்னால போட்டிருக்கு. அப்ப நாங்க 1,57,500 ஜூல என்ன செய்யணும்? நீங்களே யோசிக்க போறீங்க, மனசுக்கு சொல்லியிருப்பீங்க. அதாவது பாத்தீங்களா விளங்கும் 500 ஜூல என்ன செய்யறோம்? 40ஆல பெருக்கும். இப்படி 40ஆல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விட 6,300,000 வரும். ஈஸிக்கா உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். 6,300,000 ஜூல் வரும். இந்த கிலோ ஜூலுக்கு மாத்தீங்களா இருந்தால் 6,300 கிலோ ஜூல். 6,300 கிலோ ஜூல். எனவே இந்த இப்படியான கேள்வி வரும்போது ஒன்றும் தேவையில்லை. நீங்க சமன்பாடு 2 பாடமா இருந்தால் உங்களால் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இப்படியான விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் பார்ப்போம். இது 2016ஆம் ஆண்டு ஒரு வினா. இது வீடுகள் நீங்க பாவிக்கிற அமுல்பு வெப்பமாக்கி பார்க்க விளங்குது. படத்தை பார்த்தோம் பயப்படக்கூடாது. கேள்வியில கண்டோம் நீங்க எல்லாம் படத்தை கண்டோட கேள்வி கஷ்டப்பட்டு யோசிக்க கூடாது. படங்கள்ல இலகுவா இருக்கும். படங்கள் கேள்விகள் 230 VI பயன்படுத்தி நீரை வெப்பமாக்கும் ஒத்த அமைப்புகள் X, Y கீழே காட்டப்பட்டுள்ளது. ஒரே மாதிரி பாத்திரம், ஒரே அளவான தண்ணி. என்ன ரெண்டுக்கு வேறுபாடு பாத்தீங்கன்னா, முதலாவதுல அமுல்பு வெப்பமாக்கி மேலாள் இருக்கு. ரெண்டாவதுக்கு அமுல்பு வெப்பமாக்கி கொஞ்சம் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. பேரே அமுல் பண்டபடியா அமுல்த்தி தான் சுருள. நீரை வெப்பமாக்க வெப்பமைப்புக்கு குறுகிய நேரம் தேவைப்படும். இந்த கேள்வி பார்க்கும்போது நாங்க பார்ப்போம். முதலாவது உண்மையிலேயே சுருள் என்ன செய்யணும்? அமுழ்த்தி தான் வைக்கணும் ஃபுல்லா.
அடியில் அமிழ்த்தான் இருக்கு. ஆனா நீர்மட்டத்தோட மேலே அங்க காட்டப்பட்டிருக்கு படம். இது நீருக்குள்ள அமிழ்த்தப்பட்ட படமா இருக்கு. ரெண்டு படத்தை பாத்தீங்களா இருந்தாலும் இதுல வந்து வெப்பம் வெளியேறும் போது மேல உள்ள நீர் வந்து வெப்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கும். அது மேல் நோக்கி அந்த துணிகள் அசைஞ்சு கொண்டிருக்கும். அவை கீழே போற அந்த வெப்பத்தின் அளவு என்னவா இருக்கும்னா குறைவா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அடியிலிருந்து வெப்பத்தை அது வெளிவிடுவதால் இங்க வெப்ப சக்தியை நீர்மூலப்பொருள் பெற மேல் நோக்கி என்ன செய்யும்? வெப்பமான அந்த துணிக்கல் மூவண்ண குளிரான துணிக்கல் கீழ் நோக்கி வர தொடர்ச்சியாக அந்த நீர் விரைவாக சூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வையன் அமைப்பை தான் நாங்க இதுல தெரிவு செய்யறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. முந்தி கேட்ட கேள்வி உண்டு. இதே மாதிரி தான் ஒரு பாலை வந்து தாய் வந்து சூடாக்குறான்டா, சூடான நீரா கொதித்த நீர் இல்லையா, தண்ணியை நாங்க கொதிக்க வைக்கோண்டா சுட்டு போச்சுட்டு நாங்க தண்ணியை மேலால தொட்டு பார்ப்போம். ஆனா கீழே இருக்கிற நீர் வந்து கொஞ்சம் குளுமையா இருக்கு. பெரும்பாலும் இதுக்குள்ள கிருமிகள் எல்லாம் போய் நிக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே நாங்கள் தண்ணியை கொதிக்க வைக்கும் போது இப்படியான முறைகள்ல வையெண்ண மெதர்ல வச்சாதான் தொடர்ச்சியாக கொதிச்சு அங்க இருக்கிற கிருமிகளும் அழிவதற்கான வாய்ப்பும் இருக்கு. கேள்வி தொடர்பில்லாவிட்டாலும் சும்மா நாங்க சிலதை அறியக்கூடிய மாதிரி இருக்கு. நீரை வெப்பமாக எந்த அமைப்புக்கு குறுகிய நேரம் தேவைப்படும்? படத்தை நீங்க பார்த்தா விளக்கம் அறிஞ்சிருப்பீர்கள். இதுக்கு விடை வந்து பாத்திரம் தான் பொருத்தமான விடை. ஒரு பாத்திரத்தில் உள்ள நீர் மற்ற பாத்திரத்தில் உள்ள நீரை விட விரைவாக போற காரணம் ஏன் விரைவாக போகுதுன்னு கேள்வி. ஏனென்றா வைப்பாத்திரத்தில் வந்து மேற்காவு ஓட்டம் அடியில் இருந்து மேல் நோக்கி முழுமையாக செல்லும். வைப்பாத்திரத்துல வந்து என்ன செய்யுது? மேற்காவு ஓட்டம் வந்து அடியில் இருந்து மேல் நோக்கி செல்லும். இதனால் முழுமையாக இந்த செயற்பாடு நடவதால விரைவாக என்ன செய்யும்? தண்ணி கொதிக்கும். அத அப்படின்னு சொல்லலாம். ஒரு விட இந்த வயலிருந்து அடியிலிருந்து மேல் நோக்கி வெப்ப மேற்காக ஓட்டம் நடவடியா அங்க வந்து விரைவாக கொதிக்கும்னு சொல்லலாம். இது கொஞ்சம் மேல் நோக்கி இருப்பதால அந்த சூழலுக்கான வெப்ப இழப்புகளும் என்னமா இருக்கும்? அதிகமா இருக்கும். எக்ஸ்ல வந்து ஒன்று நீர் முழுவதும் சூடாகிற வாய்ப்பாய்வு, அதோட வந்து சூழலுக்கான வெப்ப இழப்பும் அதிகம் பண்ணபடியே இதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டு விடயத்தை நீங்க அதுல எழுதலாம். எழுதினீங்கன்னா அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த பாடம் தொடர்பாக அடுத்து அவதானிப்போம். இதுவும் 2016ஆம் ஆண்டு வந்த ஒரு வினாதான். மிக விரைவாக நீர் வெப்பமாக்கப்படும் ஒழுங்கமைப்பில் உள்ள பாத்திரத்தில் 27 பாகாசியில் இருக்கு 1.5 கிலோகிராம் நீரை நிரப்பி அமிழ்ப்பு வெப்பமாக்கி மின் வளங்களுடன் தொடுக்கப்படுகின்றது. அதே மாதிரி கேள்வி உண்டு. அதுல ஏற்பாடு வந்து அந்நீர் 97 பாகாசிக்கு வெப்பமாக்கப்பட்டது நீரின் மூலம் உறிஞ்சு கொள்ளப்பட்ட வெப்பத்தின் அளவை காணுங்க. இப்படித்தான் கேள்வி வருது. ரெண்டு சமன்பாடு ஞாபகப்படுத்த உண்டு. Q சமன் C தீட்டா, இன்னொன்று Q சமன் MC தீட்டா. ரெண்டு எழுதி படிச்சிருக்கிற முதலே. அதுல எது பொருத்தமான சமன்பாடு இங்க பாப்பமா இருந்தா இங்க வந்து மிக விரைவாக நீரண்டக்கு ஆரம்ப வெப்பநிலை தந்திருக்கு. அது 97 பாகாசிக்கு போகுதுன்னு சொல்லி வெப்பநிலை மாற்றம் காணலாம். இதுல சந்தப்படுறது என்ன? திணிவு தரப்பட்டது. வேற என்ன தந்திருக்கு? தண்ணி இந்த ஸ்மால் c தந்திருக்கு, m தந்திருக்கு. இது ரெண்டுக்கு இடையில வச்சுக்கொண்டு நாங்க வெப்பநிலை மாற்றத்தை பார்க்கலாம். எந்த சமன்பாடு பொருத்தம் இதுலயே பார்த்த விளங்கும் உங்களுக்கு. Q சமன் என்ன? MC தீட்டான்னு பாவிக்கக்கூடிய சமன்பாடு ஒன்று இருக்கு. நாங்க இங்க பார்த்தோம்னா Q சமன் சிமோல் சி தீட்டான்னு போட்டோம் இருந்தா எம்முக்கு பாரா நாங்க போட வேண்டியது வந்து 1.5 தர சிக்கு பதிலா 4200 தர தீட்டா வெப்பநிலை மாற்றம் 97ல இருந்து எவ்வளவுக்கு வருது? 27 இருந்து 97க்கு வந்தபடியா வெப்பநிலை மாற்றம். எனவே 1.5 4200ஆல பெருக்கி கழிச்சு வந்தபடியான 70ஆல பெருக்க வேண்டி இருக்கும். விளாம்பிடியும் மிச்சம் உங்களோட கணித முறைப்படி நீங்க பெருப்பீங்கன்னா 441,000 ஜூல் பேர். வேற மாதிரி வாசிக்கலாம் நீங்க 441,000 அப்படி வரும். 1000 பிரிச்சா விரும்பினா 441 கிலோ ஜூல் நீங்க விடைய போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஈஸி. எல்லா கேள்விக்கும் நீங்க என்ன மேல கேள்வியில எது தரவண்டு பார்த்து நோட் பண்ணி போட்டு எந்தெந்த சமன்பாடு அதுக்கு பிரயோகிக்கிறேன்னு பார்த்தா ரெண்டு சமன்பாடை வச்சுதான் இந்த கேள்வியில் இப்ப தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கு. அடுத்த விடயம் தொடர்பாக நாங்க பார்ப்போம்.
இது உங்களை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு வினா உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஒரு படத்தை பார்த்து சிந்திக்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா அவதானிக்கிறோம், ஒரு கடல் கரை படம் ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த புகை இஞ்சால போற மாதிரி தெரியுது. இந்த போட் வந்து இந்த பாயை பாத்தீங்கன்னா அது இஞ்சால நோக்கி வர்ற மாதிரி இருக்கு, புகையும் இஞ்சால போற மாதிரி இருக்கு. போட் கரை நோக்கி வர மாதிரி இந்த காத்தொன்னு இங்க வீசுற மாதிரி காட்டப்பட்டிருக்கு, இங்க நோக்கி போற மாதிரி காட்டியிருக்கு. பகல் பொழுதுல வந்து ஒரு மீன் பிடிக்க போனாக்கள் கரைக்கு வார மாதிரியான கட்டம் வந்து காட்டப்பட்டிருக்கு. பகல் பொழுதுல மீன் பிடிக்க போறார்கள் எங்க இருந்து வரணும், கடல்ல இருந்து வாரபடியா, கடல்ல இருந்து ஒரு காற்றை தரை நோக்கி வாரபடியா, கிட்டத்தட்ட நாங்க இதை சொல்லலாம் ஒரு கடற்காற்றை விளங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு விளக்கம் உண்டு நேரடியா பார்ப்போமா இருந்தால், இதுல பாத்தீங்கன்னா நிலம், இது வந்து கடல். இதுல தன்பப்ப கொள்ள படிச்சபடியா நிலத்துக்கா படிச்சபடியா நிலம் எடுத்தோம்னா நிலம் எடுப்போம், நீர் எடுப்போம். இதுல யாருக்கு தன்பப்ப கொள்ள கூட கேட்டா நீருக்கு தான் கூட, எல்லாத்துக்கு வெப்ப கொள்ள குறைவு. எனவே வெப்ப கொள்ள குறைவானால் விரைவாக என்ன செய்யும்னா அந்த சூரிய வெப்பத்தை பெற்று என்ன செய்யும், சூடாகும், வேகமா சூடாகின பிறகு மேலேற வழிப்படைகள் எல்லாம் என்ன செய்யும், மேல் நோக்கி போகும். அப்படி போறபடியா என்ன செய்யுதுன்னா அங்க அடர்த்தி குறையும் போது அமுக்கம் குறையும். எனவே மேல இருக்கிற வழி வந்து தரையை நோக்கி வரும். இதான் உங்களை சிந்திக்க வச்ச படம் உண்டு. அதாவது வெப்பமான வழி மேலே செல்லும் போது குளிரான வழி அங்க முன்னோக்கி தரையை நோக்கி வருது. படங்கிறைக்கும் சரியாக்குறதுக்குன்னு பகல் பொழுது இந்த புகையும் பாருங்க இஞ்சால போய் கொண்டிருக்கு, அதை விளையும் கொள்ளலாம். எப்படி நீங்க ஞாபகப்படுத்தும் கொண்டா பகல்ல மீன் பிடிக்க போறதை விட அங்கிருந்து வாரான்னு இல்லை காலம் மீன் பிடிக்கிறத, அதனால் அங்கிருந்து வருவது கடற்காற்றா இருக்கு. அடுத்த படத்தை நீங்க பாத்தீங்களா இருந்தா இரவு காட்சி ஒன்று காட்டப்பட்டிருக்கு. இந்த இரவு காட்சியில் நீங்க அவதானிச்சு பாத்தீங்களா இருந்தா இதை பாருங்க படத்தை, இந்த புகை வந்து இஞ்சால போற மாதிரி காட்டி இருக்கு. இதுல வந்து கடலுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்ப இரவில் மீன்பிடிக்க சென்று பகலில் வருவது போன்ற ரெண்டு படம். அப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்க டப்பான்னு கடற்காற்று எப்போது வீசும் என்று கேட்டா அது பகல்லையும், கரைக்கு வரவன் தரைக்காற்று எப்ப வீசும்டா இரவில். இங்க இருந்தாங்க போகணும். என்ன பிரச்சனை, முதல்ல பார்த்த மாதிரி இங்க தரையும் இருக்கு கடலும் இருக்கு, இரண்டும் வெப்பத்தை பெற்றாலும் இது வெப்ப கொள்ள வேற கூட நீருக்கு கூட. நீருக்கு வந்து வெப்ப கொள்ளவன் வேற கூடவே இருக்கு. அதனால என்ன நடக்கும்டா இங்க இருக்கிற சூடு வந்து விரைவு இழக்காது, அவை தரைமையில விட தரையை விட தரை குளிர்ச்சி அடைஞ்சிடும். தரைமையில இருக்கிற வழி என்ன செய்யும்டா கொஞ்சம் கடலை நோக்கி அந்த அமுக்கம் குறைவான இடத்தை நோக்கி என்ன செய்யும், முன்னோக்கி செல்லும். விரைவாக இங்க வெப்பமான வழி இருப்பதால் இந்த இடத்துல என்ன இருக்கும், நடத்து குறைவு, அமுக்கம் குறைவு, தலைமையில் உள்ள வழி என்ன செய்யும், கடலை நோக்கி போகும், இரவில வீசுறது. இது வந்து வெப்பக்கொள்ள வேறுபாட்டால் நடைபெறுகின்ற இயற்கை தோற்றப்பாடுகள் என்று கேட்டா இந்த திரைக்காற்றையும் கடற்காற்றையும் சொல்லலாம். இரவு பகல் நீங்க ஞாபகம் வச்சிருப்போம், இரவில கடலுக்கு போறது ஆவை திரைக்காற்று, பகல்ல வாரது என்று சொல்லி நீங்க ஞாபகப்படுத்தி வைக்கலாம். அது கடற்காற்று உதவம் பண்ணி ஞாபகப்படுத்தலாம். இதுக்கான ரெண்டு விளக்கத்தையும் ஒரேதா பார்ப்போம் இருந்தால் பகற்காலம் என்று படம் போட்டிருக்கு, சூரியனும் காட்டப்பட்டிருக்கு. அதுல பாருங்க இதுல தரை காட்டப்பட்டிருக்கு, தரை சூடான நீர் வெப்பமாகி சூடான விரைவாக சூடாகி அங்கெல்லோ என்ன செய்யுது, வழியை மேல் நோக்கி அனுப்புது. அவை அங்க அடர்த்தி குறையுது, அமுக்கம் குறையுது. கடல் வந்து ஆறுதலா வெப்பத்தை பெறுவதா அங்க குளிர்ச்சியான வழி. அப்ப என்ன செய்யும், தரையை நோக்கி வரும். கடலுக்கு அண்மையில் உள்ள வழி தரையை நோக்கி செல்லல், அதுக்கு பேரான் என்ன, கடற்காற்று. கடலில் இருந்து தரைக்கு போற படம். இந்த படத்தை வச்சு நீங்க விளங்கி கொள்ளலாம். அடுத்ததாக நீங்க பாப்பீங்கன்னா இராக்காலம் என்று போட்டிருக்கு, ஒரு சந்திரனை காட்டி இருக்கு, விளங்கும் உங்களுக்கு. இதுல தரையும் வெப்பத்தை பெறும், நீரும் வெப்பத்தை பெறும். இருந்தாலும் கடலுக்கு அண்மையுள்ள வழி வந்து நீர் வந்து விரைவா வெப்பத்தை இழக்காது, ஆறுதல் இழப்பதால் அங்கே இருக்க வழி வந்து கொஞ்சம் சூடா இருப்பதால அந்த இருக்கிற வழி வந்து கொஞ்சம் வெப்பமாகி மேலே சென்று கொண்டு இருக்கக்கூடிய அங்க அடர்த்தி குறைய அமுக்கம் குறையோட தரையிலிருந்து என்ன செய்யும், அங்க காற்று வீசும். அப்ப தரையிலிருந்து கடல் நோக்கி செல்வது இரவுல தரை காற்று, கடலிலிருந்து தரை நோக்கி செல்வது என்ன, கடற்காற்று. ஈஸியா விளங்கி கொள்ள இந்த கேள்வி வந்திருக்கு விளக்கம். இப்படி ஒரு படத்தை பார்த்து நீங்க ஈஸியா விளங்கி கொண்டால் உங்களை படிக்க விட எழுதுவதற்கு இலவாக இருக்கு. அடுத்ததாக நாங்கள் இது தொடர்பான சில வினாக்களை பார்ப்போம். 2019 ஆண்டு வந்த வினா உண்டு. A, B என்பன
புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளளவு இரு சமசமமான பாத்திரங்கள் ஆகும். ஏயின் தன்பெப்ப கொள்ளளவு வந்து 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 ஆகவும் உள்ள நீரின் 2 கிலோகிராம் இருக்கு. பில வந்து தன்பெப்ப கொள்ளளவு 2100 இருக்கின்ற ஒரு திரவ மிக்ஸ் இருக்கு. அதுக்கே 2 கிலோகிராம் இருக்கு. படத்தை பாத்தீங்களா, ரெண்டுலயும் காட்டப்பட்ட திணிவுகள், இதுல காட்டப்பட்ட திணிவும் 2 கிலோகிராம் தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இதுலயும் இங்க காட்டப்பட்ட திணிவும் வந்து 2 கிலோகிராம். திணிவுகள் ஒன்றாக இருக்கு. ஆனா இது நீர், இது தெரியாத ஒரு திரவம் தரப்பட்டிருக்கு. இதுல வேற என்ன தரவு இந்த படத்துல நான் குடியுமே இருக்கும்டா, நீரிண்ட தன்பெப்ப கொள்ளளவு தந்திருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 4200 தந்திருக்கு. 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 தந்திருக்கு. அது நீரிண்ட சிமோல் சி தந்திருக்கு. திரவம் சீண்ட வந்து അതിന്റെ അരവാസി பெருமானமா இருக்கு. அதையும் கவனத்தில் கொள்ளுவோம். 2100 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 தந்திருக்கு. இது நாங்க தரவை வச்சு பார்க்கிறோம். ரெண்டுக்கும் வழங்குற வெப்பம், ரெண்டுக்கும் ஒரே அளவு வெப்பம் தான் வழங்கப்படும். இவருக்கும் வழங்குற வெப்பம் 8400 தான் ஏக்கு, பிக்கு வழங்குறதும் என்ன 8400. தரவு தெரியாக்க இந்த பேப்பர் உங்களோட கையில் இருக்கிறபடியா நீங்க அங்க இருக்காம பேப்பர்ல எழுதி வச்சிருக்கலாம். முடியல என்ன யோசிக்கிற இலவா இருக்கும். ஐடியா அடுத்த கேள்விக்கு எப்படி நாங்க செய்யறோம்னு சிந்திக்க வாய்ப்பு இருக்கு. இங்க நாங்க 4200 தெரியும், 10 கிலோன்னு தெரியும், வழங்குற வெப்ப சக்தியும் தெரியும். எவ்வளவு 8400 ஜூல் தந்திருக்கு. இவருக்கு என்ன தெரியும், திணிவு தெரியும், சி தெரியும், வழங்குற வெப்பம் தெரியும், என்ன இவருக்கு வெப்பம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆகவே வெப்பம் வந்து எவ்வளவு கேள்வியை கவனிச்சு பார்க்கணும். அடுத்த வரும்போது இதுதான் தரவு. எனவே அடுத்த அதுக்குரிய வினாவுக்கு போவமா இருந்தால், மேற்குறித்த வெப்பத்தின் அளவை வழங்கும் போது பாத்திர மேயில் அடங்கியுள்ள நீரின் வெப்பநிலை எவ்வளவு உயரும். கேள்வியை கவனிங்க, வெப்பநிலை உயரும். ஆரம்ப வெப்பம் இறுதி வெப்பம் கீழே கேட்கிற கேள்வி வந்து என்ன, தீட்டா தான் கேள்வி ஒழிய ஆரம்ப வெப்பம் இறுதி வெப்பம் காணத்தே வேலை. கேள்வி வந்து தீட்டா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா படத்துல எம் தெரியும் 10 கிலோ, சி தெரியும் 4200, வழங்குற வெப்பம் தெரியும். என்ன சமன்பாடு பாவிக்கலாம், எம் தெரியும் சி தெரியும். அவை நாங்க பாவிக்க வேண்டிய சமன்பாடு என்ன, Q சமன் எம் சி தீட்டான்ற சமன்பாடு பாவிக்கலாம். தீட்டா தான் கேள்வி. வழங்குற வெப்பம் 8400, எம் தெரியும் 2, சி தெரியும் 4200, தீட்டா காணும். பெருக்கினீங்கன்னா 2 8400 வரும். 8400 சமன் 8400 தீட்டாண்டு வரும். எனவே அங்கே பிரிச்சா தீட்டா சமன் 8000 பிரிக்கிறபடியா எவ்வளவு வரும், ஒரு பாகம் சி என்று. கேள்விக்கான விட நேரங்களுக்கு கிடைச்சிட்டு மேற்குறித்த வெப்பத்தை வழங்கும் போது ஏண்ட வெப்பநிலை எவ்வளவு உயரும்னா ஒரு பாகம் உயரும். இதுதான் கேள்விக்கான விடை. அடுத்த அப்படின்னா மேற்குறித்த வெப்பத்தின் அளவை வழங்கும் போது பியில் அடங்கியுள்ள திரவம் எக்ஸின் வெப்பநிலை எவ்வளவு உயரும். இந்த கேள்வியும் பாத்தீங்கன்னா திரவம் எக்ஸ் கேள்வி, வெப்பநிலை எவ்வளவு, அதான் தீட்டா தான் கேள்வி. இதே நாங்க பார்ப்போமா இருந்தால் இங்க பாருங்க, இதுல வந்து திணிவு தெரியும், அதே திணிவு, தன்பெப்ப கொள்ளளவு அந்த அரைவாசி, வழங்கின வெப்பம் ஒரே அளவு. இது அப்படியே பிறையிடுவோம் கொண்டு போய் திருப்பி அதே கேள்வியில. அவை Q சமன் சிமோலே சிமோல் சி தீட்டா சொல்லி சொல்லி படிச்சா பாடம் ஆயிடும் உங்களுக்கு. இதுக்கு பதிலா 8400 வரும். எம்முக்கு பதிலா அதே 2 கிலோ, இதுக்கு பதிலா 2100 வந்துருக்கு. தர தீட்டாண்டு வரும். 8400 சமன் இந்த பெருக்கி நீங்க ரெண்டால 4200 தீட்டாண்டு வரும். ഇതിന്റെ என்னவா இருக்கும், 8400 அரைவாசியா இருக்கும். அவை தீட்டா என்ன செய்யும், 8400 யார் பிரிக்க போகிறா, 4200 பிரிக்கும். பிரிச்சா 2 மடங்கா வருது. ஆகவே 2 பாசி என்பதுதான் இந்த விடை.